நமஸ்காரம். இன்றைக்கி சந்தியாவந்தனம் ஏன் பண்ணணும், எது பண்ணோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதாவது சந்தியாவந்தனம் அப்படிங்கிறது இந்து மதத்தில் உபநயனமானவங்க கண்டிப்பாக கடைபிடிக்கிற ஒரு வழிபாடு முறை. அது தினசரி 3 வேளையும் சந்தியாவந்தனம் பண்ணணும். காலையில் சூரிய உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி பிராத சந்தியாவந்தனம், அப்புறம் மத்தியானம் சூரியன் உச்சிவானில் வரும்போது மத்தியானிக்கம் சந்தியாவந்தனம் அது, அப்புறம் சாயந்தரம் 6 மணிக்கு சூரிய அஸ்தமனம் பொழுது சாயம் சந்தியாவந்தனம் அப்படின்ட்டு 3 வேளையும் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக தவறாமல் கடைபிடிக்க வேண்டும். சந்தியாவந்தனம் பண்ணுறதுங்கிறது ஒரு ஆன்ம பலம், அதில் தேஜஸ் கொடுக்கும். ஆன்ம பலம், தேஜஸ், முக பொடிவு, தேஜஸ் கொடுக்கும். சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு கிளம்புற நீங்கள் வேலைக்கு வெளியில் போகணுன்னாலே எந்த துஷ்ட சக்தியும் உங்களை ஒன்றும் பண்ணாது. இது சத்தியம். சந்தியாவந்தனம் பண்ணிட்டு போனால் டெய்லியுமே சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு காயத்ரி ஜபம் குறைஞ்சது ஒரு 12 சொல்லணும். காயத்ரி ஜபம் சொல்லிட்டு போனீங்கன்னா யாருமே எதுவுமே உங்களை பண்ண முடியாது. உங்களை பார்த்தாலே எதுவும் பண்ண மாட்டாங்க. ஒரு மரியாதை தான் வரும் அவங்களுக்கு. எந்த கெடு சக்தியும் தீய சக்தியும் உங்களை அண்டாது. அது வந்தால் அது அப்படியே போயிடாது. அது தடுத்துடும். ஒரு கவச்சமாட்டது, தேகத்துக்கு ஒரு கவச்சமாட்டு காயத்ரி ஜபம் பண்ணனால. இது கண்டிப்பாக எல்லோரும் பண்ணணும். அதாவது டைம் ஆச்சு, எனக்கு நேரம் இல்லை, காலையில் சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்ட்டுலாம் விடக்கூடாது. 8 மணிக்கு வேலை போனீங்கன்னா 6 மணிக்கு எழுந்திரிங்க. அதுக்கு வேலைக்கு போனீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வேலை போகணும் அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடியே எழுந்திரிச்சு ஒரு 15 நிமிஷம் எவ்வளோ போகுது, ஒரு 20 நிமிஷம் ஆகும். சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு காயத்ரி ஜபம் 12 மினிமம் சொல்லிட்டு போகணும். டெய்லி கம்பல்சரி தவறாமல் பண்ணணும். சந்தியாவந்தனம் அப்படிங்கிறத காலையில் சூரியனுக்கு அர்க்கியம் கொடுக்குறது. சூரிய பகவானுக்கு நம்ம அர்க்கியம் கொடுக்குறோம். அதாவது சூரியனை இன்றைக்கி நம்ம வேண்டிக்கிறோம். இன்றைக்கி நீ நல்லபடியாக உதித்து எல்லா உயிர்களுக்கும், சூரியன் வந்தால் தான் எல்லாமே புத்துயிர் கிடைக்கும். எல்லா உயிர்களுக்கும், எல்லா ஜீவன்களுக்குமே, மரம், செடி, மனுஷங்க அத்தனை பேர்த்துக்குமே சூரிய உதயம் வந்தால் தான் நல்லபடியாக ஜனங்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்ட்டு. 2வது மத்தியானம் பண்ணுறோம். மத்தியானிக்கம் சந்தியாவந்தனம். அது எது கேட்டிங்கன்னா, நல்லபடியாக நீ உதிச்சு காலையில் எங்களை காப்பாற்றிட்டு இருக்க, இப்படியே இருக்கணுமாப்பா நன்றி சொல்கிறது அவனுக்கு. அதே மாதிரி சாயந்தரமும் தான். இன்றைக்கி ஃபுல்லாக சூரியன் உதித்து எல்லா ஜீவராசியும் காப்பாற்றினப்பா நீ. சூரியன்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சூரிய கடவுளை பிரார்த்தனை பண்ணிவிட்டு நன்றி சொல்கிறது தான் சந்தியாவந்தனம் அப்படிங்கிறது. டெய்லி சூரியனுக்கு அர்க்கியம் கொடுக்குறது சந்தியாவந்தனம். காயத்ரி ஜபம் 12 பண்ணணும். 12 மினிமம் 10 பண்ணணும். பண்ணுனா அதில் 3 மடங்கு நாராயண மந்திரம், நாராயண அஷ்டாதக மந்திரம், அதாவது ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற நாராயண மந்திரத்தை ஜபிக்கணும். ஒரு 10 தடவை காயத்ரி ஜபம் பண்ணால் 30 தடவை நாராயண மந்திரத்தை உச்சரிக்கணும் அப்படின்னு மத்வாச்சாரியார் ஒரு இது பண்ணியிருக்கார். ஒரு விதி இருக்குது. 12 தடவை காயத்ரி ஜபம்னா 36 தடவை நாராயண மந்திரம் ஓம் நமோ நாராயணன் உச்சாரணம் பண்ணணும். அதுதான் எல்லாருமே தவறாமல் பண்ணணும். இது எந்த ஒரு இடைஞ்சல் வந்தாலும் அது நமக்கு பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தாது. சந்தியாவந்தனம் விட்டு வெளியில் போனாலே அனைவரும் எத்தனை நேரம் 3 வேளை பண்ணணுங்கிறது கிடையாது. வேலைக்கு போகிறவங்க காலையில் ஒரே ஒரு நேரம் மட்டும் பண்ணுங்க போகும். டெய்லி ஒரு 10 பண்ணுங்க. அது அப்படியே கூட்டிகிட்டே போகும் லைஃப்பில். மாதம் 300 இந்த மாதிரி 3000 அப்படி 3 லட்சம் அப்படி பெருகிட்டே போய் எல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறேன் அவ்வளோ அவ்வளோக்கு நல்லது. விடாமல் பண்ணுங்க. அதில் சந்தியாவந்தனம்
முக்கியமாக ஒரு 6 இது இருக்குது, 6 படிகள் சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆச்சமணியம் பண்ணணும், 3 தடவை ஆச்சமணியம் பண்ணணும், பிராணாயாமம் பண்ணணும், 9 வருஷம் மூக்கை பிடிச்சி தியானம் பண்ணணும், மூச்சு பயிற்சி அது பிராணாயாமம் பண்ணணும். அப்புறம் சங்கல்பம், அந்த வருஷத்து நாம சொல்லிவிட்டு, உத்தராயணமோ தட்சாயணமோ அதை சொல்லிவிட்டு, மாதம் பேர், நட்சத்திரம், திதி, வாரம் இதெல்லாம் சொல்லிவிட்டு பண்ணணும். இப்போ தான் முழு பலன். சங்கல்பம் இல்லாமல் எந்த செயல் செஞ்சாலும் அது பலன் தராது. சங்கல்பம் பண்ணணும். சங்கல்பம் பண்ணதுக்கப்புறம் காயத்ரி ஜபம். காயத்ரி ஜபம் பண்ணதுக்கப்புறம் 10 தடவை காயத்ரி ஜபம் பண்ணிக்கலாம். 30 தடவை நாராயணா மந்திரம், அதாவது நாராயண ஓம் நமோ நாராயண இது, அது வரும் 30 தடவை சொல்லணும். அதுக்கப்புறம் வேண்டுதல், உபஸ்தானம், அப்புறம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து முடிக்கணும். சிம்பிள் தான். கண்டிப்பாக எல்லோரும் விடாமல் தவறாமல் பண்ணணும் சந்தியாவந்தனங்கிறது. அதில் பவர் தெரியல யாருக்குமே. காலையில் எழுந்திரிக்கிறது, லேட்டாக எழுந்திரிக்கிறது, பறக்க எழுந்திரிச்சு வேலை கிளம்பிடுறது, அதை பற்றி நினச்சி கூட பார்க்குறது கிடையாது. ரொம்ப தப்பு, மகா தப்பு. இது வந்து இதெல்லாம் கர்ம வினை பயன் அப்படிங்கிறாங்களே, இதெல்லாம் ஒரு கர்மா. சந்தியாவந்தனம் பண்ணுறதுங்கிறது ஒரு கர்மா அது கர்மா அனுஷ்டானம். அந்த அனுஷ்டானம் பண்ணணும். நம்ம பண்ணலைன்னா கர்ம வினை பயன் ஒன்று சொல்லலாம். நம்ம என்ன கர்ம வினை பயன் இருக்கோம், அதெல்லாம் இதெல்லாம் வராது. கர்ம வினை பயன்லாம் வராது. எல்லாருமே தவறாமல் சந்தியாவந்தனம் பண்ண சொல்லணும். வீட்டில் இருக்கிற கல்யாணம் பிரம்மச்சரி பையன் இருந்தானா அவனுக்கு சொல்லணும், பண்ண சொல்லணும். பெரியவங்களே சொல்லனா அவன் எப்படி பண்ணுவான்? சொல்லணும். வீட்டில் மாமி சொல்லணும், மாமாவுக்கு பண்ணலைன்னா எங்கள் சந்தியாவந்தனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். இதுதான் கொடுக்கணும், சந்தியாவந்தனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா என்ன இருக்குது, என்ன பிரயோஜனம்? சும்மா ஃபோன் போட்டு ஃபோன் ஆகிடுச்சு அப்படின்ட்டு இருந்தால் அதெல்லாம் சரியில்லை. இதான் சொன்னேன், கடமை. அன்றைக்கி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன், சனாதன தர்மம். கடமை செஞ்சாலே போதும். அவன் கடமை, நம்ம கடமை வந்துட்டு இதில் ஒன்று இருக்குது இந்து மதத்தில். என்னென்னு கேட்டால் உபநயனம் ஆனவங்க சந்தியாவந்தனம் பண்ணணும். அந்த கடமை விடக்கூடாது. பலன் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஒரு நாள் மேஜிக் மாதிரி வந்து நிற்கும் உங்களுக்கு பலன். சத்தியம் சொல்கிறேன், வேணுங்க சந்தியாவந்தனம் பண்ணுங்க, பண்ணாமல் இருக்காதீங்க. ட்ரெயினுக்கு போகிறீங்களா, 6 மணிக்கு ட்ரெயினா, 4 மணிக்கு எழுந்திருப்பேன். 4 மணிக்கு எழுந்திரி, குளிச்சுட்டு சந்தியாவந்தனம் பண்ணு, சந்தியாவந்தனம் பண்ணிட்டு கிளம்பு. என்ன இட போகுது? சந்தியாவந்தனம் விடக்கூடாது. எங்கே போனாலும் விடக்கூடாது. உயிர் நாடி அது. வீட்டில் இருக்க பெரியவங்களால பண்ண சொல்லி தூண்டணும். சின்ன பசங்களையும் புதுசாக உபநயனம் ஆனவங்களையும் சொல்லணும், பண்ணு, எச்சரிக்கணும் அவங்கள. மாமி தான் சொல்லணும். பெரியவா இருந்தானா மாமி சொல்லணும். அதுக்காக இருக்குது, மாமி சொல்லணும், இன்னைக்கு சந்தியாவந்தனம் ஒழுங்காக பண்ணுங்கன்னு. என்னென்னமோ மாமி கேட்குறாள், அத்தனையும் அதுக்காக கேட்குறாரு. மாமி சொல்லணும். இது வீட்டுக்கள் ஒவ்வொருத்தரும் சந்தியாவந்தனம் பண்ண சொல்லி கேட்கணும். 3 நாள் இல்லை, ஒரு வேளை பண்ணால் போதும். ரொம்ப நேரம்லாம் 1 மணி நேரம் ஆகாது, 20 நிமிஷம். அதனால் எல்லோரும் தவறாமல் சந்தியாவந்தனம் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். கை கூப்பி கேட்டுக்கிறேன், சந்தியாவந்தனம் பண்ணுங்க, விடாதீங்க. ரொம்ப நன்றி, நமஸ்காரம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.